பொதுவாகவே எந்த ஒரு இடத்துலயும், எந்த ஒரு ஊர்லயுமே ஒருத்தர் நம்மளை சார்ந்தவர் வெற்றியோட வராரு அப்படின்னா, எல்லோருமே ரொம்பவே சிரித்த முகத்தோட வரவேற்போம். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஊர் மக்களா இருக்கட்டும். இப்ப அப்படிதான் சரண்ராஜ் அவர்களுக்கு அவங்களுடைய ஊர் மக்கள் ரொம்பவே அமோக வரவேற்ப குடுத்துருக்காங்களாம். மேளதாளங்களோட அவரை வரவேற்று மாலை அணிவித்து அவர கௌரவப்படுத்தியிருக்காங்க. அப்போ சரண்ராஜ் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி, "நீங்க இல்லைன்னா என்னால நிச்சயமாக இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதனால உங்களுக்கு ரொம்ப என்னுடைய நன்றி" அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதனால இப்ப தொடர்ந்து எல்லோருமே சரண்ராஜ் அவர்கள் இந்த மாதிரியெல்லாம் வின் பண்ணிட்டு வந்திருக்கத பார்த்துட்டு எல்லோருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எங்க ஊர் பிள்ளைகள எப்படி நாங்க விட்டுக் குடுக்க முடியுன்ற லெவலுக்கு அவருக்கு ரொம்பவே மரியாதை குடுத்துருக்காங்க. அடுத்து சரண்ராஜ் அவர்கள் இளையராஜா அவர்களை போலவே பாடி, அவருடைய பாடல்களையே செலக்ட் பண்ணி பாடி, அவர மாதிரியே பாடி எல்லோரினுடைய மனதிலயுமே இடம் பிடிச்சுட்டாரு. உண்மையிலேயே நிச்சயமாக அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் சின்ன வித்தியாசத்தில அவருக்கு அது தவறியிருக்கு அப்படின்னு தான் இப்ப எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில மென்மேலும் பெரிய லெவல்ல அவருடைய வளர்ச்சி இருக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 9ல கமருதீன் மற்றும் பார்வதி இருவருக்குமே ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த சூழல்ல இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நடிகர் கவின் அவர்கள் கமருதீன் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காருன்னு சமூக வலைதளங்கள்ல சிலர் பேசி வராங்க. அதேபோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே ஒரு நம்மளுக்கு ரொம்பவே பேடா அந்த டே இருந்துச்சு அப்படின்றதுக்காக, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இதே நம்ம பார்த்தீங்கன்னா, மூடோட தான் போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக உங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னும் யோசிப்பாங்க. மக்கள் எப்பொழுதுமே கொஞ்ச நாட்களுக்கு அத பேசுவாங்களே தவிர, அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்து நாட்கள் போக போக சூழ்நிலைகள் மாற மாற எல்லாமே மறந்துடுவாங்க. அதனால நீங்க எந்த விதமான கவலையும் பட வேணாம் அப்படின்னு இப்ப பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்களுக்கு கவின் அவர்கள் ஆறுதல் தெரிவிச்சதாகவும், நீங்க சினிமாவிலயோ இல்ல சீரியல்ல அடுத்து என்ட்ரி குடுக்கணும், நடிக்கணும் அப்படின்னா, அடுத்தடுத்து உங்களுடைய வேலைகள போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட கமருதீன் அவர்கள் ரொம்பவே தன்னுடைய ஃபேன்ஸுக்காக ஒரு லைவ் வந்திருந்தாரு. நெறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அடுத்து அவரு வெள்ளித்திரையில வராரா? இல்ல சின்ன திரையில வராரா? அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.